بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதன் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நாளை மறுமையில் சுருக்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் குர்ஆனை பற்றி தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனும் நாம் என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றான். இந்த திருமறை குர்ஆனை நாம் அறிந்து கொள்வது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. குர்ஆன் சொல்வதை நாம் பின்பற்ற வேண்டும், குர்ஆனை பின்பற்றி நடக்க வேண்டும். குர்ஆனை ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் நாளைக்கு இம்மையிலும் நன்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் அருளப்பட்ட இந்த வேதத்தை, இறைவனால் வழங்கப்பட்ட இந்த குர்ஆனை கண்டிப்பாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்வதனால் எவ்வளவு பெரிய நன்மைகள் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியதற்காக சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய கலாமாகிய திருமறை குர்ஆனை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கின்றது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிக்கிறாங்க, சொன்னாங்க, வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே குர்ஆனை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்று அறிந்தவர்கள் பிறருக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் கற்றுக்கொள்வது, அதை படிப்பது, அதை விளங்கிக் கொள்வது, அதன் அடிப்படையில் செயல்படுவது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் குர்ஆன் ஓதுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே ஒரு சிறந்த கல்வியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. உலகத்திலே உங்களில் சிறந்தவர் யார்? நம்ம சிறந்தவர் ஆகணும்னா, சிறப்புக்குரியவர் ஆகணும்னா குர்ஆனை கற்றுக்கொள்ளணும். குர்ஆனை கற்றுக்கொண்டால் தான் நாம் சிறந்தவராக ஆக முடியும். உலகத்தில் எவ்வளவு உயர்வான கல்வியை கற்றிருந்தாலும் நாம் சிறந்தவராக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்தவராக ஆகுவதற்கு கூறிய ஒரே கல்வி குர்ஆன் தான். குர்ஆனை யார் கற்றுக்கொண்டார்களோ, கற்று அந்த கல்வியை பிறர் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் மிக சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாம் உலகத்தில் எவ்வளவு பெரிய உயர்வான கல்வியை கற்று குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், கற்றுக்கொண்டு குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எந்த பலனும் கிடையாது. உலகத்திலே உயர்ந்த கல்வி, சிறந்த கல்வி, அல்லாஹ்விற்கு விருப்பமான கல்வி, அல்லாஹ் கொடுத்த கல்வி என்று சொன்னால் குர்ஆன் தான். எனவே அதில் நாம் ஒவ்வொரு அடியார்களும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் உலகத்தினுடைய எல்லா கல்விக்கும் முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய உயர்வு கல்வி, சிறப்புமிக்க கல்வி என்று இறைவனுக்கு நெருக்கமான கல்வி என்பது குர்ஆனை தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட குர்ஆனை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் கண்டிப்பாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கறிந்தவர்கள் பிறகு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் சிறந்த ஒரு வழிகாட்டல் என்பதை, சிறப்பான நன்மை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக நாம் பயணித்தோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் சலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், யார் அல்லாஹ்வுடைய இல்மை கற்றுக்கொள்வதற்காக, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக, தீனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி புறப்படுகிறார்களோ, அல்லாஹ் தஆலா யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் ஜன்னah,
அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய வழியை பாதையை லேசாக ஆக்குகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, அவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு, இல்மை தேடி நாம் செல்வோம் என்றால் இதன் காரணமாக, குர்ஆனை கற்றுக்கொள்வதின் காரணமாக, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான பயணத்தின் காரணமாக, தீனை கற்றுக்கொள்வதற்கான நாம் பயணிக்கிற அந்த பயணம் இருக்கிறது, நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கான பாதையை அல்லாஹ் தஆலா லேசாக்கி விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுடைய கலாமை கற்றுக்கொள்வதற்காக பயணித்தோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையினுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாதையை அல்லாஹ் தஆலா லேசாக்கி விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொர்க்கத்தில் செல்வதற்கான ஒரு பாதையான ஒரு வழிதான் குர்ஆனை கற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய இல்மை தேடுவது. எனவே சொர்க்கத்திற்கு பாதைக்கு வழிகாட்டக்கூடிய, சொர்க்கத்தை அடைவதற்கு லேசாக ஆக்கக்கூடிய ஒரு பாதை தான் குர்ஆனை கற்றுக்கொள்வது, மார்க்க கல்வியை அறிந்து கொள்வது. எனவே இறை நம்பிக்கையாளர்களாகி நாம் ஒவ்வொருவருமே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லோருமே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதற்காக நாம் சென்றோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதன் மூலியமாக நமக்கு மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை லேசாக்கி விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நாம் குர்ஆனை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் 4 விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய மன அமைதி கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய மன நிம்மதி கிடைக்கிறது, வானவர்கள் இறங்குகிறார்கள், வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார், ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்விடத்தில் இந்த வானவர்கள் அல்லாஹ் தஆலா வானவரிடத்தில் பெருமையாக பேசுகிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மா இத்தபகூன் ஃபீ பைத்தின் புய்யூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் யததாரஸூன பைனஹும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்து எவர்கள் குர்ஆனை ஓதுகின்றார்கள், குர்ஆனை பற்றி விளக்கம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, மன நிம்மதியை அளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போன்று அங்கே வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. வகஷியத்து ரஹ்மா, இன்னும் அல்லாஹ்வுடைய ரஹமத் அங்கே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, தகரமுல்லா ஃபீமன் அன்ஹு, அல்லாஹ் தஆலா இடத்துல இருக்கிற வானவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், என் அடியார்களை பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்ள வந்தவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறான். அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, தீனை கற்றுக்கொள்வதற்காக வந்து சபையில் அமர்ந்திருக்கிறார்களே அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வானவர்கிட்ட பெருமையாக சொல்ல, என் அடியார் என்னை அறிந்து கொள்வதற்கு, என்னுடைய இல்மை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார் என்று பெருமையாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய குர்ஆனை கற்றுக்கொள்வதன் மூலம், குர்ஆன் மிகப்பெரிய ஒரு இல்ம், ஒரு கல்வி, ஒரு கல்வியினுடைய அசல் அடிப்படையான கல்வி இதுதான். இந்த கல்வி இல்லாமல் வேறு எந்த கல்வி தேடினாலும் எந்த பலனும் கிடையாது. அசல் கல்வி, உண்மையான கல்வி, சரியான கல்வி, வெற்றி தரக்கூடிய கல்வி, நாளை மறுமையில் பரிந்துரைக்கக்கூடிய கல்வி என்று சொன்னால் அது குர்ஆன் தான். அப்படிப்பட்ட குர்ஆனை தான் முதலிடம் நாம் கொடுத்து குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து தான் உலகத்தினுடைய எல்லா கல்வியும் நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த கல்விக்கு ஒவ்வொரு அடியார்களும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், இது புரிய வேண்டும், இந்த மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டு வந்து வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட கலாமாக இருக்கிறது. இந்த குர்ஆனை நாம் ஒவ்வொரு அடியார்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த இல்மை தேடி ஒரு அடியார் புறப்பட்டால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய பள்ளியிலே போய் சென்று அல்லாஹ்வுடைய இல்மை ஒருவர் தேடுவார் அல்லது இல்மை கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்-பாஹிரி உமாமா அல்-பாஹிரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி மன் கதா இலல் மஸ்ஜிதி மா யுரிது இல்லா யதகல்லம கைரன் அவ் யுஅல்லிமுஹு கான லஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாமன் ஹஜ்ஜதஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருவர் மன் கதா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு செல்கிறார், லா மா யுரிது இல்லா யதகல்லம், அவர் எந்த நோக்கத்திற்காக செல்ல, ஒன்று அங்கு போய் அல்லாஹ்வுடைய இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது தீனை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அந்த தீனை குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தான் கற்ற அந்த இல்மை அங்கே போதிக்க வேண்டும். பள்ளிவாசல் போனதனுடைய நோக்கம் என்ன? ஒன்று இல்மை தேடிக்கொள்வது, அல்லது அந்த இல்மை பிறருக்கு எடுத்து சொல்வது. இந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒருவர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு செல்வார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லஹு கஅஜ்ரி ஹாஜின் தாமீன், முழுமையான ஒரு ஹஜ்ஜி செய்த நன்மை அவர் அடைக்கும். தாமன் ஹஜ்ஜதஹு, முழுமையான முறையில் நிறைவேற்றிய நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய இல்மாகிய குர்ஆனை நாம் கற்றுக்கொள்வதற்காக புறப்படுகின்ற போது பள்ளிவாசலுக்கு சென்று அமர்ந்து குர்ஆனை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் ஹஜ்ஜுடைய நன்மை நமக்கு கிடைக்கிறது, கற்றுக் கொடுப்பதின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார் சொன்னால், அப்படிப்பட்ட அந்த இறைவேதமாகிய குர்ஆனை கற்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், அங்கு சென்று பள்ளிவாசலில் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த குர்ஆனை
கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுப்பவருக்கும் சரி, கற்பவருக்கும் சரி, இருவருக்குமே இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கான்னு சொன்னால், அதில் நம்ம ஆர்வத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த நீயத்தோடு நாம் இறை இல்லத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய எனவே இவ்வளவு சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், இந்த ரமலானுடைய மாதத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தெரியாதவர்கள் கற்றுக் கொடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஒரு முறை நான் மஸ்ஜிதுக்கு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியிலே சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது நான் கூறினேன், அத்தைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துலபில் இல்ம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களிடத்தில் நான் கல்வி கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன், அதாவது குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மர்ஹபன் பிக்கும், நீங்கள் உங்களுடைய வருகை சிறப்பாக இருக்கட்டும், நீங்கள் அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். எனவே அல்லாஹ்வுடைய கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வந்தால் உங்களுக்காக வேண்டி வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து இருக்கின்றார்கள். எனவே அந்த இறக்கைகளில் நீங்கள் பயணிக்கலாம், ஏறி உட்கார்ந்து செல்லலாம். இதுவரை என்றால் அல்லாஹ் தஆலா நீங்கள் அதன் மூலமாக உலகத்தினுடைய வானத்திலிருந்து உலகம் வரை போய் அடையலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் சொல்லும் பொழுது, நான் அல்லாஹ்வுடைய தூதரே கல்வி கற்றுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர் குர்ஆனை கற்றுக்கிறார் என்று சொன்னால், அது குர்ஆனை கற்றுக்கொள்வதை சொல்கிற அவருக்காக வேண்டி வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரித்து வைத்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களும் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான நேரங்களை செலவழிக்க வேண்டும். அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வது என்று சொன்னால், அதை படிக்க ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அது கூறுகின்ற விஷயங்களை பின்பற்ற வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அதை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அதை கடைபிடிப்பதற்காகவும், அதை பின்பற்றுவதற்காகவும், அதை உணர்ந்து கொள்வதற்காகவும், புரிந்து கொள்வதற்காகவும் தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனால் அருளப்பட்ட திருமறை குர்ஆன், குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா அருளி இருக்கிறான்னு சொன்னால், அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்கள் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை விளங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆன் அடிப்படையிலே வாழ வேண்டும். அது சொல்வதை பின்பற்றி நடக்க வேண்டும். எனவே அன்பிற்குள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய இவ்வளவு பெரிய மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிறப்பித்து கூறியிருக்கிறார் சொன்னால், அந்த சிறப்புகளை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முடிந்தது இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், இந்த நேரங்களை வீணடித்து விடாமல் நம்முடைய மதரசாக்களிலே, பள்ளிகளில் நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறைவேதத்தை கற்றுக்கொள்வதும் நமக்கு மறுமையில் அது பரிந்துரை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் குர்ஆனை நெருக்கமாக குர்ஆனுடைய நெருக்கத்தோடு வாழக்கூடியவர்களாக, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக, குர்ஆன் சொல்வதை கீழ்ப்படி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.